வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்றதுக்கான 30 வழிகள். ஆனா இது வெறும் ஒரு லிஸ்ட படிக்கிற மாதிரி இருக்காது. இந்த சிம்பிளான டிப்ஸ எப்படி நம்மளோட டெய்லி லைஃப்ல ஒரு நல்ல பழக்கமா மாத்துறதுன்னு தான் டீடைலா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இரத்த சர்க்கரையை ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இந்த கேள்விக்கு பதில் நிச்சயமா முடியும். இது ஏதோ பெரிய மலை மாதிரி கஷ்டமான விஷயம்னு நினைக்காதீங்க. நம்ம செய்ய போற சின்ன சின்ன மாற்றங்கள் கூட உண்மையிலே பெரிய ரிசல்ட்ஸை கொடுக்கும். அது எவ்வளவு சிம்பிள்னு நீங்களே பாருங்க. முதல்ல ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். பிளட் சுகரை மேனேஜ் பண்றதுனா பிடிச்சதெல்லாம் சாப்பிடாம இருக்கிறது இல்ல. இது நம்ம உடம்போட எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணி ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் சூப்பரா வச்சுக்கிறது தான். அதுவும் இயற்கையான வழிகள்லயே இதை நம்ம செய்யலாம். சரி, இதுல முதல் மற்றும் மிக முக்கியமான பில்லர் எது தெரியுமா? நம்ம சாப்பாடு தான். நாம என்ன சாப்பிடுறோமோ அதுதான் நம்ம பிளட் சுகர் லெவலை முடிவு பண்ணுது. அதனால நம்மளோட இந்த ஹெல்த் பயணத்தை இங்கிருந்து தான் தொடங்கணும். இப்ப நான் சொல்ல போறது ஒரு சூப்பரான டெக்னிக். நாம என்ன சாப்பிடுறோங்கிறது போலவே எந்த வரிசையில சாப்பிடுறோங்கிறதும் ரொம்ப முக்கியம். எப்பவும் முதல்ல காய்கறிகள், அதுக்கப்புறம் புரோட்டீன், கடைசியா தான் கார்போஹைட்ரேட் சாப்பிடணும். ஏன் தெரியுமா? காய்கறிகள்ல இருக்கிற ஃபைபர் சுகர் நம்ம ரத்தத்துல கலக்கிற வேகத்தை குறைச்சிடும். அதனால சர்க்கரை அளவு டக்குன்னு ஏறாது. இது ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு மாற்றம். உங்க சாப்பாட்டுல கண்டிப்பா சேர்த்துக்க வேண்டிய சில சூப்பர் ஃபுட்ஸ் இங்கே இருக்கு. அவகேடோல இருக்கிற நல்ல கொழுப்பு, புரோக்கோலியோட ஃபைபர், பட்டையோட மருத்துவ குணம்னு ஒவ்வொன்றும் உங்க சுகர் லெவலை ஸ்டேபிளா வைக்க ஹெல்ப் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு விதவிதமான இயற்கை உணவுகளை சேர்த்துக்கிறது தான் நம்ம நோக்கம். இதோ பாருங்க, ரெண்டு சிம்பிள் டெய்லி ஹேபிட்ஸ். தினமும் ஒரு 30-40 கிராம் நட்ஸ் சாப்பிட்டா உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பும் நார்ச்சத்தும் கிடைக்கும். அதே மாதிரி நாள் முழுக்க போதுமான அளவு தண்ணி குடிக்கிறது உடம்ப டீஹைட்ரேட் ஆகாம பார்த்துக்கிட்டு சுகர் லெவலையும் சீராக்க உதவும். சரி, இப்ப எதெல்லாம் குறைக்கணும்னு பார்க்கலாம். ப்ராசஸ் பண்ண சர்க்கரை, ஜூஸ், கோல்ட்ரிங்க்ஸ், மைதா இந்த மாதிரி விஷயங்களை முழுசா நிறுத்தணும்னு இல்ல. ஆனா அதோட அளவை கணிசமா குறைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உங்க கண்ட்ரோலுக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணும். ஓகே, அடுத்த பகுதிக்கு போலாம். நல்ல சாப்பாடு மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. அது ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலோட சேரும்போது தான் முழு பலனும் கிடைக்கும். நம்ம பழக்க வழக்கங்கள் தான் அடுத்த முக்கியமான விஷயம். இந்த 7-8ங்கிற நம்பர் நாம ஒவ்வொரு நாளும் தூங்க வேண்டிய மணி நேரத்தை குறிக்குது. கரெக்டான தூக்கம் இல்லைன்னா நம்ம பசியையும் பிளட் சுகரையும் கண்ட்ரோல் பண்ற ஹார்மோன்ஸ் எல்லாம் இம்பேலன்ஸ் ஆகிடும். அதனால நல்ல தூக்கங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. வாரத்துக்கு 150-300 நிமிஷம் உடற்பயிற்சி பண்ணணும்னு சொல்றாங்க. அடேங்கப்பா, அவ்ளோ நேரமான்னு நினைக்காதீங்க. ஒரு நாளைக்கு சராசரியா 20-40 நிமிஷம் தான். இது ஈஸியா செய்யக்கூடிய ஒரு டார்கெட் தான். எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம செல்ஸ் இன்சுலினுக்கு நல்ல ரெஸ்பாண்ட் பண்ணும். எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம்? இந்த ஸ்லைட்ல இருக்கிற மாதிரி 70% ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் 30% கார்டியோவும் பண்றது தான் பெர்ஃபெக்ட் மிக்ஸ். ஏன் இந்த ரேஷியோ? ஏன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் உங்க மசில்ஸை பில்ட் பண்ணி சுகரை திறமையா யூஸ் பண்ண வைக்கும். கார்டியோ உங்க இதயத்துக்கு நல்லது. சோ இந்த காம்பினேஷன் தான் பெஸ்ட். நம்ம டென்ஷன் ஆகும்போது கார்டிசால்னு ஒரு ஹார்மோன் சுரந்து அது பிளட் சுகர் லெவலை ஏத்தி விட்டுடும். அதனால மன அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப முக்கியம். தியானம், யோகா, இல்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கறது, வாக்கிங் போறதுன்னு எதுவா வேணா இருக்கலாம். மனசை ரிலாக்ஸ்டா வச்சுக்கிட்டா உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும். இன்னும் சில முக்கியமான பழக்கங்கள் இருக்கு. தினமும் 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறது, நைட் சாப்பாட்டை சீக்கிரமா முடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. அதோட HbA1c மாதிரி டெஸ்ட் எடுத்து உங்க 3 மாச சராசரி சுகர் லெவலை அப்பப்போ செக் பண்ணிக்கிறதும் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பார்க்க போற சில விஷயங்களை நம்ம ஹெல்த்துக்காக கண்டிப்பா தவிர்க்கணும். இதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இது ரொம்ப நேரடியான ஒரு அட்வைஸ். புகைப்பிடிக்கிறது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை அதிகப்படுத்தும். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம செல்களுக்குள்ள சர்க்கரையை கொண்டு போற சாவிதான் இன்சுலின். புகைப்பிடிக்கும்போது அந்த சாவி சரியா வேலை செய்யாது. அப்போ சர்க்கரை செல்களுக்குள்ள போக முடியாம ரத்தத்திலேயே தங்கிடும். அதனால இந்த பழக்கத்தை முழுசா விட்டுடுறது தான் ஒரே வழி. அடுத்து அதிகமா மது அருந்துறது. இது நம்ம கல்லீரலோட வேலையை பாதிக்கும். பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்றது கல்லீரலோட ஒரு முக்கியமான வேலை. அது பாதிக்கப்படும் போது சுகர் லெவலும் கண்ட்ரோல் இல்லாம போகும். அதனால இந்த பழக்கம் இருந்தா அதை குறைக்கிறது இல்லைன்னா நிறுத்துறது ரொம்ப நல்லது. நாம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் வெறும் ரூல்ஸ் கிடையாது. இது எல்லாமே உங்களுடைய பர்சனல் ஹெல்த் ஜர்னிக்கான டூல்ஸ். வாங்க இந்த பயணத்தை ஒரு பாசிட்டிவான மனசோட ஆரம்பிக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, நாம பார்த்த எல்லாத்தையும் இந்த 3 பில்லர்ஸ்ல அடக்கிடலாம். 1. பேலன்ஸ்டான சாப்பாடு. 2. ஒரு கன்சிஸ்டன்டான லைஃப் ஸ்டைல். 3. கெட்ட பழக்கங்களை தவிர்க்கிறது.
இந்த மூணையும் சரியா பேலன்ஸ் பண்ணிட்டா வெற்றி நிச்சயம். இந்த ஒரு வரி நாம பேசின எல்லாத்தையும் அழகா சொல்லுது. தினசரி வாழ்க்கை பழக்கங்கள் மூலம் குளுக்கோஸ் அளவை இயற்கையாக கட்டுப்படுத்தலாம். ஆமாங்க, உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு. சரி, எல்லாம் கேட்டாச்சு. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. நாம பார்த்த இந்த விஷயங்கள்ல இருந்து இன்னைக்கே நீங்க ஆரம்பிக்க போற அந்த ஒரு நல்ல பழக்கம் எது? ஒரு சின்ன ஸ்டெப்பு கூட ஒரு பெரிய பயணத்தோட ஆரம்பம்தான். யோசிங்க, முடிவு பண்ணுங்க, உங்க பயணத்தை இன்னிக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க.